அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ தேர்வுக்காக இருக்கக்கூடிய இங்கிலீஷை பார்க்க போகிறோம். தமிழ் மீடிய பசங்களுக்கு 10 மார்க் போடக்கூடிய இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக இங்கிலீஷ் வீடியோ நாங்கள் போடுறோம். இப்போ முதல்ல நம்ம கிராமரில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் 15 முக்கியமான டாபிக் இருக்குது. அதில் நம்ம முதல்ல பேஸாக பார்த்தா தான் ஒன்று ஒன்றா புரியும். அதில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கிராமருக்குள்ளே நம்ம நுழையணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல் கட்டமாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது தெரியணும். அப்போ கிராமரை நம்ம கற்றுக்கணுன்னா முதல் கட்டமாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்னலாம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். இப்போ வாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே போவோம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தில் எங்கே காணப்படுகிறது? ஸ்கூல் புத்தகம் 8வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 17லேருந்து 21, 10வது புத்தகத்தில் பேஜ் நம்பர் 6, 7. இந்த 2 புத்தகத்திலும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் காணப்படுது. நம்ம வகுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அதை பற்றி முழுமையாக விளக்கம் கொடுத்துட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ அதை நம்ம போட்டு ஆன்சர் பண்ணிடுவோம். இப்போ வாங்க நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே போவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 டைப்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நவுன், 2வது ப்ரொனவுன், 3வது அட்ஜெக்டிவ், 4வது வேர்ப், 5வது அட்வர்ப், 6வது ப்ரிப்போசிஷன், 7வது கன்ஜெக்ஷன், 8வது இன்டர்ஜெக்ஷன். அப்போ இந்த 8மே நம்ம பார்க்க போகிறோம். சார் இந்த என்னதெல்லாம் சார் தமிழ் மீடியம் பசங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுமே, கவலைப்படாத, நான் எளிய முறையில் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்போ முதல் கட்டமாக நம்ம பார்க்கக்கூடியது நவுன். அப்போ நவுன்னா என்னன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியணும். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்க நவுன். அப்போ நவுன்னா பெயர் சொல். தமிழில் நவுன்னா என்னன்னா ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ குறிக்கக்கூடியது என்னது நவுன். அங்கே இங்கிலீஷில் கொடுத்துருப்போம் பாருங்க, எ நவுன் இஸ் எ நேமிங் வேர்டு. அப்போ ஏதாவது ஒரு பொருள், இப்போ இந்த பொருள் என்னது பென், அப்போ என்னது இது பென், அப்போ இது என்னது நவுன். அப்போ நான் யார் மேன், அப்போ நான் ஒரு மனிதன், அப்போ அது நவுன். ஒரு பொருளோ அல்லது ஒரு நபரோ அல்லது ஒரு இடமோ குறிப்பிட்டால் அது நவுன். இப்போ நம்ம இருக்க இடம் எங்க சென்னை, அப்போ அது என்னது நவுன். அதுக்கு உதாரணமும் எழுதி காட்டியிருப்பேன் பாரு, ஐ லிவ் இன் சென்னையோ ஆஸ்திரேலியா. அப்போ இதில் ஆஸ்திரேலியா என்பது தான் என்னது உனக்கு நவுன். அடுத்து 2வது எக்ஸாம்பிள் பாரு, கோல்டு இஸ் எ ப்ரிசியக்டிவ் மெட்டல், இல்லை கோல்டு இஸ் எ காஸ்ட்லி மெட்டல். எப்படி வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், குறிப்பிடலாம். அதில் கோல்டுன்றது என்னன்னா நவுன். அப்போ நவுன் என்பது என்னன்னா ஒரு பெயர் சொல். ஒரு பொருளோ ஒரு நபரோ அல்லது ஒரு இடமோ எதை வேணாலும் குறிக்கலாம். ஆனால் என்னவா இருக்கும், அது கட்டாயம் என்னவா இருக்கணும், இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ. அப்போ எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியம். நவுனை நம்ம படிக்கிறோம், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் புத்தகத்தில் என்ன காணப்படுகிறதோ மேஜராக நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ 2வது பாரு, இதே நவுனில் நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் மொத்தம் வந்து டைப்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு 5 டைப் கொடுத்துருப்பான். ப்ராப்பர் நவுன், அதுக்கடுத்து காமன் நவுன், கலெக்டிவிட்டி நவுன், அப்ஸ்ட்ராக்டல் நவுன், மெட்டீரியல் நவுன். அப்போ நவுனு பார்த்தாச்சு. இப்போ அந்த நவுனில் 5 டைப் இருக்குது. அந்த 5 டைப்பையுமே நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நவுன் வந்து என்னென்னு சொல்லியாச்சு, ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு இடத்தையோ குறிப்பிட்டால் அதான் என்னது நவுன், பெயர் சொல். அப்போ அதில் 5 இருக்குது. அப்போ ஒன்று இதில் பார்ப்போமா. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ப்ராப்பர் நவுன். சார் ப்ராப்பர் நவுன்னா என்ன சார்? ஒன்றும் கிடையாது, ஒரு இண்டிவிஜுவல் பொருளையோ அல்லது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையோ குறிப்பது என்னது ப்ராப்பர் நவுன். அப்போ இண்டிவிஜுவல் பொருள்லாம் என்ன சார், இண்டிவிஜுவல் பர்சன்னா என்ன? ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்கக்கூடியது இங்கே பாரு, அக்பர். அப்போ அக்பர்ன்றது ஒரு தனி நபரை குறிக்குதா, அப்போ அது என்னது ப்ராப்பர் நவுன். லண்டன் ஒரு தனியான இடத்தை குறிக்குதா, அது என்னது ப்ராப்பர் நவுன். அப்போ ப்ராப்பர் நவுனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஐடென்டிஃபைட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார்? கீவேர்டுன்னு பார்த்தோன்னா என்ன ஆரம்பிக்கும், இனிஷியலில் கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கும். அப்போ இங்கே பாரு, லண்டன் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா எல் கேபிட்டலில் போடுவோம். இப்போ அக்பர் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஏவை என்ன போடுவோம், கேபிட்டலில் போடுவோம். அப்போ ஸ்டார்டிங் லெட்டர் கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு கீ பாயிண்ட். அதே மாதிரி ஒரு டாப்பிக்கும் நம்ம எடுக்கும்போது கீ பாயிண்ட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நான் இன்டிமேட் பண்ணிடுவோம். அந்த கீ பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு பேரையும் எழுதுறோன்னா அப்போ ஸ்டார்டிங் லெட்டர் என்ன எழுதுவோம், கேப்ஸ் லெட்டரில் எழுதணும் அப்படின்னா அது ப்ராப்பராக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அப்போது ப்ராப்பர் நவுன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையோ அல்லது ஒரு பிளேஸையோ குறிக்கிற மாதிரி இருக்கும். அது இனிஷியலாக இதில் ஆரம்பிக்கும், கேப்ஸ் லெட்டரில் ஆரம்பிக்கும், கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கும். அவன் என்னது ப்ராப்பர் நவுன். அப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா என்னது காமன் நவுன். சார் காமன் நவுன்னா என்ன சார்? காமன் நவுன்னா ஒன்றும் கிடையாது, பொதுவாக ஒரு விஷயத்தை குறிப்பது. காமன் நவுன் என்னது? பொதுவாக ஒரு விஷயத்தை குறிப்பது காமன் நவுன். சார் காமன் நவுன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சார் சொல்லலாம்? இப்போ பொதுவாக நம்ம எல்லாம் யார் இங்கே பாரு, பொதுவாக பாய்ஸ் எல்லாம் சேர்ந்தா கிளாஸ் ரூம் என்ன சொல்லுவோம்? பாய்ஸ். அப்போ பெண்கள் அதிகமாக இருந்தால் கேர்ள்ஸ். அப்போ எல்லாரும் படித்தது எங்கே படித்தோம்? ஸ்கூலில் படித்தோம். பொதுவாக சொல்லுவது. அப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்னது அது? காமன் நவுன். இப்போ நாங்கள்லாம் யார்? டீச்சர்ஸ், ஆசிரியர்கள். அப்போ அது காமன் நவுன். பொதுவாக இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் பொதுவாக நம்ம என்ன தான் சொல்கிறோம்? ஸ்கூலுன்னு சொல்கிறோம். அப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்போ பாய்ஸ்லாம் சேர்ந்தாங்கன்னா பாய்ஸ், கேர்ள்ஸ்லாம் இருந்தால் கேர்ள்ஸ். அப்போ பொதுவாக ஒரு விஷயத்தை கூறுவது என்னது? காமன் நவுன். அப்போ நல்லா பாரு, எ நேம் given in common to every person. ஏதாவது ஒரு பர்சன் ஆர் திங்ஸ் ஆஃப் த சேம் கிளாஸ், ஒரே விதமாக இருக்கக்கூடியதில் என்ன பண்ணுறோம்? காமனாக பொதுவாக அழைப்பது. சரி, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ப்ராப்பர் நவுன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், அது பிளேஸ்ன்னு சொன்னீங்க. அதே மாதிரி காமன் நவுன்னா பொதுவாக கூறுவதுன்னு சொன்னீங்க. இதுக்கு எதுக்காவது வித்தியாசம், வேறுபாடு இருக்கா சார்? வேறுபாடு பாரு. ப்ராப்பர் நவுனில் ஃபுட்பால் அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிறோம், சரியா? அப்படியே காமன் நவுன் பாரு. ஃபுட்பால் என்னது? ஒரு ஸ்போர்ட்ஸ். இப்போ செஸ்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு தனியாக சொல்கிறேன், அதனால் அது ப்ராப்பர் நவுன். செஸ்ன்றது என்னது? ஒரு கேம். காமனாக பொதுவாக என்ன சொல்கிறது? விளையாட்டு. தமிழ் அப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? தமிழ் பேசக்கூடிய மொழின்னு தெரியும். அதை காமனாக நம்ம என்ன சொல்லுவோம்? லாங்குவேஜ். இப்போ ஏதாவது ஒரு விலங்கு, நான் லயன் எடுத்திருக்கேன், இப்போ லயன் அப்படின்னு தனியாக சொன்னால் அது ப்ராப்பர் நவுன். லயன் வந்து என்னது? அனிமல். அப்போ அப்படி சொன்னது காமன் நவுன். அப்போ ப்ராப்பர் நவுனுக்கும் காமன் நவுனுக்கும் உங்களுக்கு வித்தியாசத்தை நான் காமிச்சு கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போது ப்ராப்பர் நவுன் என்பது தனியாக இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறேன்? நான் ஒன்றுனா குறிச்சிக்கிட்டு இருக்கேன். காமன் நவுன் என்பது என்னது? அதை பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பொதுவாக நம்ம அதை என்னன்னு சொல்லுவாங்க. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நவுன்னு நம்ம பார்த்தாச்சு. அதில் கீழே வந்தோன்னா 5 டைப் இருக்குது. அதில் ஒன்று ப்ராப்பர் நவுன், அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது காமன் நவுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே மூணாவதுக்கு வா. அடுத்து மூணாவது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா என்னென்னா ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்லுவது. இப்போ அப்படியே உதாரணம் பாரு, நம்ம எல்லாம் யார்? ஒரே குடும்பம், ஃபேமிலி. ஒட்டு மொத்தமாக பாய்ஸு, கேர்ள்ஸு, பெரியவங்க யாரும் பார்க்காம அனைவரும் யார்? நம்ம ஒரு குடும்பம். அப்போ ஃபேமிலி கலெக்டிவ் நவுன். அப்போ நாட்டில் இருக்க எல்லாரும் யார்? பீப்புள்ஸ், மக்கள். அப்போ எல்லாம் கலெக்டிவ், ஒட்டு மொத்தமாக சேர்த்து சொல்கிறோமா? அப்போ பீப்புளும் என்னது? ஒரு கலெக்டிவிட்டி நவுன். அதுக்கடுத்து டீம். டீம்னா எந்த டீமாக வேணா இருக்கலாம், கிரிக்கெட் டீமாக இருக்கலாம், ஃபுட்பால் டீமாக இருக்கலாம். ஆக மொத்தம் என்ன பண்ணுறோம்? ஒற்றுமையாக ஒன்றாக இருந்துன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? விளையாடுறோம், சரியா? அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு விஷயத்தை கூறணும் அப்படின்னா அதான் என்னது? கலெக்டிவிட்டி நவுன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? இதிலிருந்து நம்மளுக்கு புக் பேக்லையும் கொஷின் இருக்குது, கரெக்டாக பார்க்கணும். த நேம் ஆஃப் த நம்பர் ஆஃப் பர்சன். எவ்வளோ பேர்? நம்பர் ஆஃப் எ பர்சன் ஆர் திங்ஸ் டேக்கன் டுகெதர். அப்போ எவ்வளோ விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ஒட்டு மொத்தமாக என்னன்னு சொல்கிறோம், அவ்வளவுதான். இப்போ பெஸ்ட்டு ஒன்றுமே இல்லையா? ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். தனியாக இது ஒரு பொருள் இருக்குது, இது ஒரு பொருள்னு வச்சுப்போம் நம்ம, சரியா? இது ஒரு பொருள். இந்த பொருளை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். தனியாக இது ஒரு பொருள் இருக்குது, சரியா? இந்த பொருளுக்கு ஃபுல்லாக ஜென்ரலாக ஒரு நேமிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது காமன் நவுன். ஒட்டுமொத்தமான ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணி இதே விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது கலெக்டிவிட்டி நவுன். அவ்வளவுதான். அப்போது சின்னதாக இருக்கக்கூடிய விஷயத்தை அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு போகிறோம்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு போகிறோம், சரியா? அப்போ ப்ராப்பர் நவுன் நம்ம பார்த்துருப்போம், இண்டிவிஜுவலாக குறிக்கக்கூடியது. காமன் நவுன் பொதுவாக குறிக்கக்கூடியது. கலெக்டிவிட்டி நவுன் என்பது நம்பர் எண்ணிக்கை அளவில் குறிக்கக்கூடியது, சரியா? இப்போ அடுத்து அப்ஸ்ட்ராக்டல் நவுன். சார், இந்த அப்ஸ்ட்ராக்டல் நவுன் நிறைய மாணவர்கள் குழம்பக்கூடிய ஒரு விஷயம்.
நிறைய மாணவர்கள் குழம்பக்கூடிய ஒரு விஷயம் இந்த அப்ஸ்ட்ரக்டல் நவுன். ஒன்றும் கிடையாதுப்பா, ஒரு மனிதரோட தன்மையை குறிக்கக்கூடியது. நல்லவனா கெட்டவனா, இப்போ அவன் அழுகிறானா சிரிக்கிறானா, இப்போ என்ன மனநிலையில இருக்கான், அப்போ ஒரு நபரோட கைண்ட்னஸ் குவாலிட்டியை குறிக்குது, ஒரு நபரோட செயல் ஆக்ஷனை குறிக்குது, ஒரு நபரோட நிலை ஸ்டேட்டை குறிக்குது. என்னதான் இங்கிலீஷ் வகுப்பாக இருந்தாலும் தமிழ் மீடியம் பசங்களுக்கு புரியணும்னு அதை தமிழ்லையும் நான் சொல்கிறேன். புரியுதா? அப்போது ஒரு அப்ஸ்ட்ராக்டல் நவுன் அப்படின்னா என்னன்னா குவாலிட்டி, அதை பொறுத்து இருக்கும், நல்லவனா கெட்டவனா அப்படின்றது. ரெண்டாவது அவனோட செயல் என்ன நிலைமையில இருக்கான், இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கானா, அழுதுகிட்டு இருக்கானா, இல்லை யாரையாவது வெறுத்துக்கிட்டு இருக்கானா, அதை பற்றி குறிக்கக்கூடியது. மூணாவது ஸ்டேட், என்ன நிலைமையில இருக்கான், அவன் சின்னவனா இருக்கானா பெரியவனா இருக்கானா, அந்த நிலை ஸ்டேட்டை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்டல் நவுன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. த நேமிங் ஆஃப் த குவாலிட்டி, ஆக்ஷன் ஆர் ஸ்டேட், அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்து கடைசியாக அந்த நவுன்ல இருக்கக்கூடியது மெட்டீரியல் நவுன். சார் மெட்டீரியல் நவுன்னா என்ன சார்? ஒன்றும் கிடையாது. இப்போ இது என்னது? பென். இந்த பெண்ணை உருவாக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? இரும்பு வேணும். அப்போ அந்த மூலப்பொருள் தேவைப்படுதுல, அதான் மெட்டீரியல். அப்போ அதான் மெட்டீரியல். அப்போ இரும்புன்றது மூலப்பொருள். இப்போ சேர் இருக்கு, சேரை உருவாக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? மரக்கட்டை தேவை, உட்டு தேவை. அப்போ அந்த உட்டுன்றது என்னது? மெட்டீரியல் நவுன். அப்போது ஒரு பொருள் உற்பத்தி செய்வதற்கு மூலப்பொருளாக கருதப்படுவது என்னது? மெட்டீரியல் நவுன். இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் பாரு, த நேமிங் ஆஃப் எ ரா மெட்டீரியல் ஆஃப் எ ப்ராடக்ட். அப்போ அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன், தங்கம், உட்டு. அதுக்கடுத்து என்னது? காட்டன். இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய சட்டை உருவாக்க என்ன வேணும்? காட்டன் வேணும், பருத்தி வேணும். கரெக்டு தானே? அப்போ அந்த பருத்தி வேணும்னா என்னது? அந்த பருத்தி என்பது என்னது? மூலப்பொருள். அதிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சட்டை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த பருத்தி, காட்டன்றது என்னது? மெட்டீரியல் நவுன்னு சொல்லணும். மொத்தம் 5 விஷயம் பார்த்துருக்கோம்ப்பா. சரியா? நவுனில் 5 விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஒன்று வந்து ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்டல் நவுன், கடைசியாக மெட்டீரியல் நவுன். 5 விஷயம் பார்த்துருக்கோம் நவுனில். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் எல்லாம் வேறுபடும். இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சார் இந்த ப்ரொனவுன்னா என்னது சார்? ஒன்றும் கிடையாதுப்பா. நவுன் பயன்படுத்தியாச்சு, திரும்ப அதே நவுன் இன்னொரு இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரொனவுனை பயன்படுத்திக்கலாம். சார் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்குங்களேன். ஒன்றும் கிடையாது. இப்போது அக்பர்னு ஒரு பேர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரியா? ஒரு சென்டென்ஸ் மேக் ஆகுது, திரும்பவும் அடுத்த அக்பர்னே வருது, ஒரு சென்டென்ஸ் மேக் ஆகுது. இப்போ தொடர்ந்து 2 வாட்டி பேர் ரிப்பீட் ஆக தேவையில்லை. அதற்கு பதிலாக 2வது வாட்டி அவர் பேர் பயன்படுத்தும் போது அங்கே ஆணாக இருந்தால் ஈயும், பெண்ணாக இருந்தால் ஷீயும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆணாக இருந்தால் ஈ, பெண்ணாக இருந்தால் ஷீ. அப்போ இந்த ஈ ஷீ பயன்படுத்துருமே, இதுதான் என்னது? ப்ரொனவுன். புரியுதா? அப்போ ஒரு சென்டென்ஸில் ஒரு தடவை நம்ம நவுன் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா திரும்ப 2வது வாட்டியுமே அதே விஷயம் திரும்ப வருது அப்படின்னா அதற்கு பதிலாக என்ன தேவைப்படுகிறதோ அந்த வார்த்தை போடுவது ப்ரொனவுன். அழகாக இங்கிலீஷில் கொடுத்துருக்கான் பாரு. இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம் பாரு. என்ன கொடுத்துருக்கோம் இங்கே பாரு? ப்ரொனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டான்ஸ் ஆஃப் நவுன். நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. தமிழில் நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னது? ப்ரொனவுன். அதுதான் இங்கே அழகாக தெளிவாக என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் விளக்கத்தை கொடுத்துருக்கேன். அப்போது நல்லா பார்த்துக்கணும், ப்ரொனவுன் என்பது என்னது? நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஆணாக இருந்தால் ஈ, பெண்ணாக இருந்தால் ஷீ. சரியா? இப்போ இதுக்கு பார், இதுக்கு என்ன பண்ணிருக்கு? ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. சரியா? ஷோப்னா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்சிங். திரும்ப 2வது வாட்டி அவங்க பேர் தான் வரணும், ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? ஷீ கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2வது வாட்டி அவங்க பேரையே பயன்படுத்தாமல் அவர்கள் ஒரு பெண்ணாக இருப்பதால் ஷீ பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? ஷீ வாண்ட்ஸ் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல். புரியுதா? அப்போ ஒரு வாட்டி அவங்க பேரை பயன்படுத்திட்டாங்க, திரும்பவும் அதே விஷயத்தை சொல்றதுனால பேரை பயன்படுத்தாம ஒரு பெண்ணாக இருப்பதால் ஷீயை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த ஷீ தான் என்னது? ப்ரொனவுன். உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதி கொடுத்துருக்கோம். உதாரணம்,
புரியுதா? அப்போ ப்ரொனவுன் என்பது நவுனை பயன்படுத்தியாச்சு, திரும்ப அதே நவுனை பயன்படுத்தாம அதுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அதான் என்னது ப்ரொனவுன். இப்போ மூணாவது அடுத்து பாரு, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அப்ஜெக்டிவ். சார் இந்த அப்ஜெக்டிவ்னா என்ன சார்? இந்த அப்ஜெக்டிவ்னா என்ன? இதுலேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கொஷின். நவுனுக்கு கூடுதல் தகவலை தருவது அப்ஜெக்டிவ். சார் என்ன சார் இன்னும் தெளிவாக சொல்லி கொடுங்களேன். ஒன்றுமே கிடையாது. இப்போ இங்கே பாரு, எடுத்துக்காட்டு பாரு, ரொம்ப புரியும். ரெட் பாக்ஸ். பாக்ஸ்ன்றது என்னன்னா நவுன். அந்த பாக்ஸ் எப்படி இருக்கு? ரெட் கலரில் இருக்கு. அப்போ இதான் என்னது? அப்ஜெக்டிவ். நவுனுக்கு கூடுதல் தகவலை தருவது. இப்போ இங்கே பாரு, கேர்ள், ஒரு பொண்ணு. அப்போ இது என்னது? நவுன். அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க? டாலாக இருக்காங்க. அப்போ இதான் என்னது? அப்ஜெக்டிவ். அப்போ நவுனுக்கு கூடுதல் தகவலை தருவது அப்ஜெக்டிவ். சரியா? மேன். அந்த மேன்ன்றது என்னது? நவுன். அந்த மேன் எப்படி இருக்கான்? ரொம்ப குட்டாக இருக்கான். அப்போ இதான் என்னது? அப்ஜெக்டிவ். நவுனுக்கு கூடுதல் தகவலை தருவது அப்ஜெக்டிவ். இப்போ இங்கே பாரு, வாட்டர். அந்த வாட்டர் எப்படின்னு இருக்கு? ஆட்டா இருக்கு. அப்போ இந்த வாட்டர் என்பது என்னது? நவுன். இந்த ஆட் என்பது என்னது? அப்ஜெக்டிவ். ஸ்கூல் புக்கில் இருக்கு. இப்போ அடுத்து பார், டைஸ். பகடை தமிழில். சரியா? பகடை. இது வந்து என்னது? நவுன். அந்த டைஸ் எத்தனை இருக்கு மொத்தம்? 2 இருக்கு. அப்போ இந்த 2ன்றது என்னது? அப்ஜெக்டிவ். அப்போ இதுல இருந்து என்ன தெரியணும்னா, நவுனுக்கு கூடுதல் தகவலை தருவதே அப்ஜெக்டிவ். அவ்வளவுதான். பெருசாலாம் யோசிக்க கூடாது. நம்ம தேர்வை பொறுத்த வரைக்கும், போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும், அவர்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி நம்ம என்ன பண்றோம்? பதில் பண்றோம். அந்த கேள்வியை எப்படி அணுகுறோம்? அவ்வளவுதான். அப்போ நவுனுக்கு கூடுதல் தகவலை தருவது அப்ஜெக்டிவ். முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து வா. அடுத்து பார்த்தோன்னா வேர்பு. சார் வேர்புன்றது என்னது சார்? வேர்பு எல்லாருக்குமே தெரியும். வேர்ப்னா என்னதுன்னா ஒரு செயல். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இது ஒரு செயல். அப்போ இது என்னது? வேர்பு. நான் இங்கிருந்து இங்கே மூவாய் நடந்து வந்தேன் பத்தியா? இது என்னது? வேர்பு. இந்த பெண்ணை நான் தூக்கி போடுறேன் பத்தியா? அப்போ செயல் பண்ணுறேன்னா அப்போ இது என்னது? வேர்பு. அப்போ ஒரு செயல் ஈடுபட்டால் அது என்னது? வேர்பு. அப்போ இங்கே அழகாக கொடுத்துருப்பேன் பார், வேர்ப் இஸ் எ வேர்ட் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் எ ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். அப்போ என்னது? ஆக்ஷன் ஆர் ஸ்டேட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாரு, ஓடுவது. ஓடுறது செய்யலாம். அப்போ அது என்னது? வேர்ப். சொல்லி கொடுக்குறேன்னா, டீச் பண்ணுறேன்னா அது வேர்ப். ஃபீலிங், ரொம்ப ஃபீல் பண்ணி உருகுறேன்னா ஒரு செயல் தானே. அப்போ அதுவும் என்னது? வேர்ப். வா, கம், வாங்க போங்கன்னு சொல்கிறோமா? அது என்னது? வராங்க போகிறாங்க. அப்போ அது என்னது? ஒரு செயல். அப்போ அது என்னது? வேர்ப். ஓட்டுறான், பைக் ஓட்டுறான், இல்லை சைக்கிள் ஓட்டுறான், ஏதோ ஒன்று ரைட் பண்ணுறாங்க. அப்போ அது என்னது? ஒரு செயல் பண்ணுறாங்க. அது வேர்ப். அப்போ ஒரு செயல் செய்யப்பட்டால் அது வேர்ப்னு அழைக்கப்படுகிறது. அப்போ நான் இங்கேருந்து முன்னாடி மூவாய் வந்தால் என்னது? நவுந்து வரும். அப்போ அது ஒரு செயல். அது என்னது? வேர்ப். சரியா? இப்போ இந்த வேர்ப் ரொம்ப முக்கியமானது. இப்போ வேர்ப் முடிஞ்சுது. எல்லாமே பேசிக் தான். முதல்ல நம்ம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசிக் தெரிஞ்சால் தான் உள்ளே போக முடியும். இப்போ நம்ம முழுமையாக பேசிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து பாருங்க, அட்வர்ப். வேர்ப் முடிஞ்சுது. அடுத்து என்ன பார்க்குறோம்? அட்வர்பை பார்க்குறோம். சார் அட்வர்ப்னா என்ன சார்? வேர்புக்கு கூடுதல் தகவலை தருவது. அப்போ ஏதோ ஒரு வேர்ப் வார்த்தை இருக்க போது அதுக்கு கூடுதல் தகவலை தருவது என்னது? அட்வர்ப். நம்ம தேர்வை, போட்டி தேர்வை பொறுத்த வரைக்கும் உனக்கு அதிகபட்சமாக அட்வர்பை தான் கேட்பாங்க. சார் அட்வர்ப்ல இருக்கக்கூடிய வார்த்தை அதிகபட்சம் LYல முடியும்பா. இது கீவேர்டு, நோட் பண்ணிக்கணும். இது கீவேர்டு. அதிகபட்சமான வார்த்தை, நிறைய வார்த்தைகள் காணப்படும் அட்வர்பு. அதில் அதிகபட்சமான வார்த்தைகள் முடியுது எதில் முடியும்? LYயில் முடியும். LYனா என்னது? LYல முடியும். அப்போ இங்கே ஒரு டிஸ்கிரைபட் மாடிஃபைடு எ வேர்ப் என் ஆப்ஜெக்டிவ் ஆர் அனதர் அட்வர்ப். ஒன்றும் கிடையாது. இந்த டெஃபினிஷன்லாம் படித்தா புரியாது. வேர்புக்கு கூடுதல் தகவலை தருவது. சார் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் சார். இங்கே வரும் ஃபாஸ்ட். ரன்ன்றது ஃபாஸ்ட் ரன். ரன்ன்றது ஓடுறது வேர்பு. ஓடுறது எப்படி ஓடுன்றாங்க? ஃபாஸ்டா ஓடுன்னு சொல்றாங்க. அப்போ தான் என்னது? அட்வர்பு. புரியுதா? அதே மாதிரி இங்கே பாரு, வாக்.
வாக்குன்றது நடக்கிறது, அப்போ அது என்னது வேர்பு. அந்த வாக்கு எப்படின்னு ஸ்லோலி, ஸ்லோலி வாக், நடக்கிறது வேர்பு, வேர்புக்கு கூடுதல் தகவலை தருவது அட்வேர்பு. புரியுதா? நடக்கிறது என்னது, நடக்கிறது வேர்பு. அந்த நடக்கிறது எப்படி நடங்க, ஸ்லோலி, ஸ்லோலி வாக். அப்போ வேர்புக்கு கூடுதல் தகவலை தருவது அட்வேர்பு. அவ்வளவுதான், ரெண்டே விஷயம்தான். இங்க அப்படியே பாரு, நவுனுக்கு கூடுதல் தகவலை தந்தா அது அட்ஜெக்டிவ், வேர்புக்கு கூடுதல் தகவலை தந்தா அது அட்வேர்பு. சரியா? நவுனுக்கு கூடுதல் தகவலை தந்தா அட்ஜெக்டிவ், வேர்புக்கு கூடுதல் தகவலை தந்தா என்னது அது அட்வேர்பு. அட்வேர்பு அதிகபட்சம் இதில் முடியும்னு சொல்லிட்டேன் நான், எல்ஒய்ல முடியும். சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. அட்வர்பு எல்ஒய்ல முடியும். அதிகபட்சம் அட்ஜெக்டிவ் வார்த்தை எதில் தெரியுமா முடியும், ஐவிஇல முடியும். அதிகபட்சம் ஐவிஇல இல்லை ஓயூஎஸ்ல முடியும். அதுவே நவுனாக இருந்தால் அதிகபட்சம் ஐஓஎன்ல முடியும். அதே வேர்பா இருந்தால் ரொம்ப சின்ன வார்த்தையாக காணப்படும், ஸ்மாலஸ்ட் வேர்டாக காணப்படும். இல்லை சின்ன இன்ட்டு. தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஆங்கிலம் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதிலிருந்து எப்படி மீண்டு வருன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இன்ஸை நிறைய கொடுக்குறோம். எப்படியாவது நம்ம என்ன பண்ணுவோம், மீண்டு என்ன பண்ணுவோம், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அழகாக நம்ம கற்றுப்போம் ப்ராப்பராக. தெளிவாக அட்வர்ப் எல்ஒயில் அதிகபட்சமாக முடியும் வார்த்தைகள், சரியா, மேக்சிமம். அதுக்கடுத்து வேர்பு பார்த்தோம்னா சின்ன வார்த்தையாக காணப்படும். இப்போ இதில் இருக்க எல்லா வார்த்தையும் சின்ன வார்த்தையாக இருக்கும் பார். வேர்பு இதுக்கு முன்னாடி மேலே எடுத்தல, ரன்னு, அதெல்லாம் சின்ன வார்த்தையாக இருக்கும் பார். அப்போ ஃபீலு, அதெல்லாம் சின்ன வார்த்தை. அதுக்கடுத்து நவுனு பார்த்தோன்னா அதிகபட்சமாக ஒரு வார்த்தை ஐஓஎன்ல முடியும், அட்ஜெக்டிவ் அதிகபட்சம் ஐவிஇல முடியும், ஓயூஎஸ்ல முடியும். சரியா? இப்போ அடுத்து பாரு, ப்ரிப்போசிஷன். சார் இந்த ப்ரிப்போசிஷன் என்பது என்ன? அப்போ வேர்ட் பிளேஸ்ட் பிஃபோர் வித் நவுன் ஆர் ப்ரொனவுன் டு ஷோ த ரிலேஷன் ஆஃப் த நவுன் ஆர் சம்திங் எல்ஸ். சார் எதுவுமே கொஞ்சம் அந்த டெஃபினிஷன் ஒரு மாதிரி இருக்கே சார். ஒன்றும் கிடையாதுப்பா. ஏதாவது நவுனையோ ப்ரொனவுனையோ நீ சொல்கிற அப்படின்னா அதுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இங்கே பார், இன்கம், சரியா, இன்ஸ்டான்ஸ் ஆஃப். அப்போ எந்த வார்த்தை நீ பயன்படுத்துறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பைன் பயன்படுத்துறது, அட்டு பயன்படுத்துறது, அட் நைட், அந்த மாதிரி. ஆன், ஃப்ரம், ஃபாரு, அவுட்டு, இன்னு, அபோ, இன்டு. இன்னுனா உள்ள, இன்டூனா உள்ள வராங்கன்னு அர்த்தம், அந்த மாதிரி. அப்போ ப்ரிப்போசிஷன் தனியாகவே கிளாஸ் எடுப்போம். சரியா? அப்போ இதில் இருக்கக்கூடியது விலாவரியாக உனக்கு சொல்லிடுறேன். ஆன் அப்படின்னா ஒரு பொருள் மேலே இருக்கிறது. இது ஒரு டேபிள்னு வச்சுக்கோ, அந்த டேபிளுக்கு மேலே பென் இருக்கு, ஆன் த டேபிள். அப்போ இன்னுனா சொல்லிட்டேன் உள்ள இருக்கும். சரியா? இந்த கிளாஸ் ரூம்குள்ள இருக்கும். அதுக்கு அடுத்து இன்டூனா உள்ள வர்றது, இன்டூனா இந்த ரூமுக்குள்ள வர்றது, ஆன் டூனா அதுக்கு மேலே அப்படியே உட்கார்றது. சரியா? ஒரு ரைடர் என்ன பண்ணுறான், குதிரை மேலே ஏறி உட்கார்றாரு. அப்போ அதை ஆன் டூன்னு போடணும். இந்த ப்ரிப்போசிஷன் தனியாக வகுப்பு எடுக்கப்படும். அப்போ உனக்கு விலாவரியாக ஒவ்வொன்றுத்துக்குமே டெஃபினிஷன் கொடுத்து வித் எக்ஸாம்பிளோடு கொடுத்துடுவேன். இப்போ அடுத்து பாரு, கன்ஜெக்ஷன். ப்ரிப்போசிஷன் தனியாக வகுப்பு எடுப்போம், இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கன்ஜெக்ஷனு தனியாக வகுப்பு எடுப்பேன். கன்ஜெக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக வகுப்பு எடுப்போம். இருந்தாலும் இங்கே பார்த்துக்கணும், கன்ஜெக்ஷன்னா என்னன்னா, ஒரு 2 சென்டென்ஸ் போகுது, அதை 2 சென்டென்ஸையும் இணைக்கக்கூடிய வார்த்தை. அப்போ ஏதோ ஒரு சென்டென்ஸ் மூவ் ஆகுது, இன்னொரு சென்டென்ஸ் மூவ் ஆகுது, அதை 2த்தையும் இணைக்கக்கூடிய வார்த்தை, அதான் என்னது கன்ஜெக்ஷன். அப்படி இணைக்கக்கூடிய வார்த்தைக்கு என்னென்னலாம் போடலாம், ஆண்டு போடலாம், பட்டு போடலாம், பிகாஸ் போடலாம், ஆர் போடலாம், சோ போடலாம், ஸ்டில் போடலாம், இஃப் போடலாம், ஆஸ் போடலாம். அப்போ என்ன வார்த்தை வேணாலும் போடலாம். அப்போ சென்டென்ஸுக்கு என்ன வார்த்தை சூட் ஆகுமோ அதை போடணும். இங்கே ஒரு சென்டென்ஸ், இங்கே ஒரு சென்டென்ஸ், 2 சென்டென்ஸு இணைக்கக்கூடியது கன்ஜெக்ஷன் வார்த்தை என்ன அழைக்கப்படுகிறது. அந்த கன்ஜெக்ஷன் வார்த்தை என்னவா வேணாலும் இருக்கலாம். கொஷினில் சென்டென்ஸ் என்ன வருதோ அதுக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய வார்த்தை போட்டால் போதும். அது என்னது கன்ஜெக்ஷன். அடுத்து ஒரு இன்டர்ஜங்ஷன். சார் இன்டர்ஜங்ஷன் என்ன சார், திடீர்னு
சடன் ஃபீலிங், திடீர்னு ஆச்சரியப்பட்டு, இது வரைக்கும் நம்ம தேர்வுலேயே பாஸ் ஆகாமல் சும்மா ஒரு தேர்வு எழுதியிருப்போம், திடீர்னு இந்த தேர்வில் கிளியர் பண்ணணும்னு நம்ம ஆச்சரியப்பட்டு வாவ் அப்படின்னுவோம்ல, அப்போ ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவுதான். அதுக்கு தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாரு, வாவ், ஹலோ, பிராவோ, இந்த மாதிரியான வார்த்தைகள். அப்போ என்னென்னலாம் பார்த்துக்கோ, சடன் ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஆச்சரியத்தில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள், அவ்வளவுதான் தமிழ்ல. அழகா பார்த்துக்கோ, எக்ஸ்பிரஷன், சம் சடன் ஃபீலிங், ஆச்சரியத்தில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் 8 டைப் இருக்கு. அந்த 8 டைப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ பார்த்துருக்கோம். தெளிவாக பார்த்துக்கோ. இப்போ அந்த 8 டைப் என்னன்னு பாரு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட பேரை நான் சொன்னேன் அப்படின்னா அது என்னது, நவுன். நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா, இது என்னது, வேர்பு. ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் எனக்கு கூடுதல் தகவலை தந்தால் அது பேர் என்னன்னு சொன்னேன், நான் அப்ஜெக்டிவ். எனக்கு கூடுதல் தகவல் என்ன இருக்கு, நான் போர்டாண்ட உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அது கூடுதல் தகவல். சரியா, அது என்னது உனக்கு, அப்ஜெக்டிவ். வேர்புக்கு கூடுதல் தகவலை தந்தால் அது என்னது, அட்வர்ப். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ப்ரிப்போசிஷனை பார்த்தோம். ப்ரிப்போசிஷன் என்பது என்னன்னா ஒரு பொருள். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா சேருக்கு மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், ஆன் த சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அது என்னது, ப்ரிப்போசிஷன். கன்ஜெக்ஷனா என்னது, 2 வார்த்தைகளுக்கு இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், 2 சென்டென்ஸுக்கு இணைக்கக்கூடிய வார்த்தைகள். அதுக்கடுத்து இன்டர்ஜெக்ஷன் என்பது என்னது, சடன் ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்பிரஷன். திடீர்னு ஆச்சரியப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு வார்த்தை வெளியிடப்படும் தெரியுமா, அந்த வார்த்தை தான் என்னது, இன்டர்ஜெக்ஷன் அழைக்கப்படுகிறது. அப்போ 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மேஜராக போட்டி தேர்வுக்கு கேட்கக்கூடியதுல இங்கே பாரு, சேஞ்ச் த பொசசிவ் அட்ஜெக்டிவ் டு பொசசிவ் ப்ரொனவுன். இந்த கேட்பாங்க, புக்கிலையுமே இருக்குது, 8வது புத்தகத்தில் காணப்படும். இதை வந்து மாற்றணும் கொள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். சரியா, இதை மாற்றணும் கொள்ளணும். இது அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ்லேருந்து ப்ரொனவுனுக்கு மாற்றும் போது என்னென்ன வார்த்தைகளை எப்படி மாறுதுன்னு நம்ம பார்த்து வச்சுக்கோ. இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க, மை எப்படி மாறுது, மைன்னு மாறுது. அவர் எப்படி மாறுது, எஸ் கூட வருது. யுவரில் எஸ் கூட வருது. எங்கெங்கெல்லாம் எஸ் வருது, இந்த வார்த்தை என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். அப்போது நல்லா பார்த்துக்க, இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து ப்ரொனவுனுக்கு மாற்றும் போது எப்படி எப்படியெல்லாம் வார்த்தைகள் மாறுதுன்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கான். இது நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். பார்த்து வச்சுட்டு இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சார் ஷார்ட்கட் என்னதான் சார் இதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல இந்த வார்த்தையை முழுமையாக நான் படித்து வச்சுக்கணும். இதிலிருந்து மாற்றும் போது என்ன வார்த்தை வருகிறதுன்னு படித்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஷார்ட்கட்டை பார்ப்போம். இப்போ இது 2 எடுத்துக்காட்டுமே ஸ்கூல் புக்கில் இருக்குப்பா. இந்த 2 எடுத்துக்காட்டுமே என்ன எதில் இருக்கு, ஸ்கூல் புத்தகத்தில் காணப்படுது. இந்த 2 எடுத்துக்காட்டு. இது முதல் எடுத்துக்காட்டு. இங்கே பாரு, மை ஷர்ட் இஸ் கிரீன். இது என்னது, பொசசிவ் அட்ஜெக்டிவ். இது பொசசிவ் ப்ரொனவுனுக்கு மாற்றணும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு கட்ட வேலை என்னன்னா, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பையங்களுக்கு அழகாக பண்ணிடுவாங்க. தமிழ் மீடியம் பசங்களுக்காக முதல்ல என்ன பண்ணு, நம்பர் போட்டுக்கோ, 1 2 3 4. சரியா, இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னா, இந்த போட்ட நம்பருக்கு ஷார்ட்கட்டை பாரு, 1 2 3 4. லாஸ்ட்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லாஸ்ட்டுக்கு போயிடணும். அப்போ பேட்டர்ன் தான் 1 2 3 4ன்னு போடுறோம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடுறோம், 2 3 அப்படியே எழுதிடுறோம், ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டில் போயிடணும். இதுதான் பேட்டர்ன். சரியா, அப்போது 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ பேட்டர்ன் படி பார்த்தோன்னா லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் வரணும், 4 க்ரீன், அப்படியே 2 3 எழுதிரு. க்ரீன் ஷர்ட் இஸ் 1 லாஸ்ட்டில் வரணும். அப்படி இந்த 1 வந்து அந்த டேப்லர் காலமில் கொடுத்துருந்த மை அப்படின்றத என்னவா மாறும்னு அதை மாற்றி போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் ஷார்ட்கட். நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 2 3 4ன்னு போடு. 4 1 அதான் மாறப்போகுது. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டாக போக போகுது, லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டாக வரப்போகுது. அவ்வளவுதான். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை மாற்றுறதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது. இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ இதுக்கு அதே ஃபார்மேட்டை அப்ளை பண்ணுவோம். 1 2 3 4 ஃபார்மேட் சொல்லி கொடுத்தாச்சு. 4 போட்டுக்கணும், லாஸ்ட்டில் இருக்குது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டில் போட்டுக்கணும், 2 3 அப்படியே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் கடைசியாக போடும்போது
அந்த ப்ரொனவுனுக்கு என்னவா மாற்றணும்னு நம்ம விதியில் இருக்கோ, ரூல்ஸ் அந்த டேப்லர் காலமில் இருக்கோ, அதை விட மாற்றி போடணும். அவ்வளவுதான். அப்போது படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதுமானது. இப்போ பாருங்க, 2 எடுத்துக்காட்டு போட்டிருக்கேன். ஸ்கூல் புக்கில் மொத்தமே 9 எடுத்துக்காட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 7 எடுத்துக்காட்டு இதே மாதிரி, 2 எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மட்டும் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கும். சரியா? அதை மட்டும் பார்த்துக்கணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம பொசசிவ், இங்கே பாரு, பொசசிவ் அப்ஜெக்டிவ்லேருந்து பொசசிவ் ப்ரொனவுனுக்கு மாற்றக்கூடியதை ஷார்ட்கட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போது ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டாக்கு நம்ம உள்ளே போவோம். இங்கே பாரு, ஸ்கூல் 8வது புத்தகம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதான் நவுனு ப்ரொனவுன், இந்த டேப்லர் காலம் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். கம்பல்சரி இந்த பாக்ஸ், இந்த டேப்லர் காலம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் ஸ்கூல் புக்கில், அதுலேருந்து தான் நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. அப்போ பார்த்துக்க, நம்ம கொடுத்தது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அக்பர், சென்னை, கம்ப்யூட்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை பார்த்து வச்சுக்கோ. மேஜராக நம்ம ஸ்கூல் புக் ஏன் எடுக்கிறோன்னா, அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். அதுக்காக எடுக்கிறோம். டைப்ஸ் கொடுத்துருக்காங்களா? நம்ம எடுத்து 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இது படிச்சுக்கணும். அது நம்ம எடுத்தது தான், அது படிச்சுக்கணும். மெயினாக இப்போ நம்ம எதுக்காக ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்காக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் கலெக்டிவிட்டி நவுன். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கக்கூடியதுப்பா இது. இதை நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும்? சால்வ் அவுட் பண்ணணும். கலெக்டிவ் நவுன் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு உனக்கு ஒரு விஷயம் நம்பர் ஆஃப் திங்ஸை கலெக்ட் பண்ணி இருக்கக்கூடியது. அப்போ இதுக்கு இப்போ நம்ம ஆன்சரை சால்வ் பண்ண போகிறோம். சரியா? டேஷ் ஆஃப் கவுஸ்ன்னு இருக்கு. ஆன்சர் பார்த்துக்க. a bottle of milk, அப்படியே மேலே இருக்கும் ஆப்ஷன்ஸ். சரியா? மேலே இருக்கக்கூடியது சூட்டபிள் ஆன்சரோட நான் போடுறேன். a cup of tea, a cup of tea. அப்போ ஆண்டுக்கு பாரு, a bunch of grapes, a bowl of rice. சொல்லுவோம்ல, a pair of shoe, shower of rain. கலெக்டிவிட்டி நவுன் ஸ்கூல் 8வது புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த 10 கொஷினை கலெக்டிவ் நவுனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் பண்ணியிருக்கோம். a bunch of grapes, a bowl of rice, a pair of shoes அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கலெக்டிவிட்டி நவுன்ஸை போட்டு ஆன்சர் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கரெக்டாக சால்வ் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் இருந்தும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ படித்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? படித்து வச்சுக்கணும் கரெக்டாக. இப்போ அடுத்து பாரு, இதுலேயே இது என்னது 8வது புக்கில். அதே மாதிரி நான் சொன்னேன்னா, கீழே அழகாக கொடுத்துருப்பாங்க. அப்போ ப்ரொனவுன் 8வது புக்கில் போட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னோன்னா, பேசிக்காக நம்ம தேர்வு, போட்டி தேர்வுக்கு என்ன வருமோ அதை மட்டும் தெரியணும். அதுக்கடுத்து இதை பார், கரெக்டான ப்ரொனவுனை போடுங்க. கரெக்டான ப்ரொனவுனை போடுங்க. உனக்கு ஒன்றுமே கிடையாது. முதல் பர்சன், ஃபஸ்ட்டு பர்சன், இது ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு பர்சன் நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆணாக இருந்தால் ஈ போடு, பெண்ணாக இருந்தால் ஷீ போடு. அதுவே நான் இன்னொருத்தரை சொல்கிறேன், செகண்ட் பர்சன் நான் சொல்கிறேன், நான் இன்னொருத்தரை சொல்கிறேன் அப்படின்னா செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் வரும்போது ஆண் வரும்போது இம்மோ, பெண் வரும்போது HER ஏறும் போடணும். அப்போது முதல் பர்சன் நான் குறிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப வருதுன்னா ப்ரொனவுனில் நீ போடும்போது என்ன போடணும்? ஒன்று ஈ. அதே பெண்ணாக இருந்தால் ஷீ. அதே நான் இன்னொருத்தரை சொல்கிறேன், இன்னொரு பையனை சொல்கிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? HIM போடணும், இம். அதுக்கு அடுத்து அதே ஒரு பொண்ணாக இருந்தால் HER போடணும். சரியா? ஏற போடணும். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஸ்கூல் புக்கில் 8வது புக்கில் 5 கொடுத்துருக்காங்க. அதில் டேஷ் கொடுத்துருக்காங்க பாரு, அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன போடணும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கொஷினை பார்க்கணும். ஐ சா மிஸ்டர் பாபு. அப்போது நான் ஒருத்தனை பார்க்குறேன். அப்போ 2வது பர்சனை தான் குறிக்குது. இங்கே ஐன்றது நான். சரியா? நான் 2வது பர்சனை குறிக்குது. அப்போ இது ஒரு ஆண் பெயர். அதனால் நாங்கள் என்ன பண்ணணும்? HIM போடணும். புரியுதா? அப்போ இதான் ஆன்சர். இங்கே பாரு, முத்து லைக்ஸ் கம்ப்யூட்டர் கேம்ஸ். ஒரு பையன் கம்ப்யூட்டர் கேம்ஸை லைக் பண்ணுறான். பட் he does not play computer games very often. அப்போ 2 வாட்டி கம்ப்யூட்டர் கேம்ஸ்னு வருது. அப்போ ஒரு கேம்ன்றது ஒரு பொருள்ன்றதுனால அதுக்கு என்ன பண்ணணும்? நீ இட்ஸை போட்டுருணும். சரியா? இப்போ 3வது பார், மை
ஆன்ட்டி, மை ஆன்ட்டி. அப்போ ஆன்ட்டி தான் குறிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பெண்ணுன்றதுனால ஷீயை போடணும். சரியா? அதுவே இங்க பாரு, நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு நபரை குறிக்குது, அதனால ஹெல்ப்டு. ஈன்றது ஒரு பையன் வந்துருச்சு, யாருக்கு ஹெல்ப் பண்றா? ஓல்டு லேடி. அப்போ ஓல்டு லேடின்னு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும்? ஹெச்இஆர் லேடி குறிக்கிறதுனால போடணும். அப்போ நம்ம 8வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன பண்ணியிருக்கோம்? அழகாக புக்கில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி கிராமரை நம்ம என்ன பண்ணுவோம்? படிப்படியாக கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.